தான் லைக் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து ஷீஸ் பீன் டூயிங் இட் அண்ட் வி விஷ் ஆல் தி பெஸ்ட் ஜோவிகா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து இன்னைக்கு எங்களுக்காக வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மேடையில இந்த பொசிஷன்ல இருக்கிறது ஐ ஹேவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் எங்க டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் உங்க கோஆபரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள் இஸ் நாட் ஃபார் ஹிம் இவ்வளவு தூரம் வந்திருக்காது படம். நாங்க அங்க ஷூட் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சுட சுட வந்து ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அனுப்புவாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்னா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்க இருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்ல, இது மாத்திட்டு வேற அனுப்புங்க அப்படின்னு 10 minutesல அனுப்புவாரு. இஃப் அது அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மத்தவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ் டைம் அது இதுன்னு அது இல்லாம அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் சோ மச். தேங்க்யூ சோ மச் அங்கிள். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்க வந்து ஷூட் போயிடுவோம். அன்னைக்கு என்ன நடக்குதோ இல்லையோ இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சீன் நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் நாங்க போவோம். நிறைய நடப்பாங்க. எனக்கே வந்து கஷ்டமா இருக்கும். பட் வேற வழி இல்ல. அப்ராட்ல எல்லாம் வந்து இங்க இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் அக்சசபிள். எல்லா மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போனோம். பட் என்ன நடந்தாலும் even if they complain which they didn't, அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன் இல்ல நான் போற ரூமுக்கு பண்ணதே இல்ல, எங்களுக்காக நடந்து அவ்வளவு தூரம் லொகேஷனுக்கு வந்து கோஆபரேட் பண்ணாங்க. அது வந்து எங்க ஆர்டிஸ்ட் பண்ணாம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. சோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்த அளவுக்கு எந்த ஆர்டிஸ்டும் இந்த டைம்ல அப்படி யாரும் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. 4 கேரவான் கேட்பாங்க, ஃபேன் சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாம நெசசரி நீட்ஸ் கூட இல்லாம எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்க டெக்னீஷியன்ஸ் இங்க எல்லாருமே இருக்காங்க. மோஸ்டா எங்க டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னா சலிக்காம அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனர்ல எங்கேயாவது சில பேரோட சின்னதா ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்ல. பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனர்ல இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளவு கோஆபரேட் பண்ணி இது நம்ம படம், நம்ம பண்றோம், நம்ம ஜெயிக்கிறோம் நிக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனா எஸ்பெஷலி அந்த கேமரா பேக தூக்கிட்டு கேமராவோட நிக்கிறது, அந்த வெயில்ல வந்து ஷூட் பண்றது வித்வுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்துல எல்லாருமே எங்களுக்காக they created miracles. அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே இங்க வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்குதான் எங்க எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்க எல்லாம் ஒர்க்னு போயிட்டு இருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்ட் நீங்க எல்லாரும் இங்க சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்பதான் ஐ ரியலைஸ் we're not alone. நாங்க தனியா இல்ல, நீங்க எல்லாரும் எங்க கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. சோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமா விஜய் டிவி அண்ட் என்டர்மோல் ஷைன் அண்ட் பானர்ஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி. அவங்க இல்லாம பிக் பாஸ் இல்லாம நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமா வேலை செஞ்சு பணம் சம்பாரிச்சு சொந்த புக்காசோட எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது
அந்த நிலைமையில இந்த ஏஜ்ல நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட் ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்றோம். எந்த அப்ராட் எங்க போனாலும் வந்து உரிமையா கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியா வந்து உரிமையா வந்து போட்டோ எடுத்துட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளவு தூரம் அந்த ஷோல இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து 3 கேமராமேன், ஒரு ஸ்கெட்யூலுக்கும் ஒரு கேமராமேன். நிறைய கதை கேட்டிருக்கீங்க, ஸோ நிறைய நடந்தது. இவர் தான் கடைசியா வந்து 3 டிஃப்ரெண்ட் லொகேஷனுக்கு கேமராமேன். இவர் வந்து மேஜரா சிவராத்திரி சாங் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். வந்த எல்லாருக்குமே ஃப்ரம் everybody there. Hema and all is like my own sister, and Kapil, Bala is my brother. Shreenik Productions, Bala and Satish வந்து பிதான் ஒரு படம் வந்து நான் நடிக்கிறேன். அந்த படத்தினால நாங்க வந்து இணைஞ்சோம். மதியம் நானும் நடிக்கிறோம். ஸோ அந்த படத்துல தான் எனக்கு வந்து பரிச்சயமானாங்க. ஸோ இன்ஸ்டன்ட்லி வி பிகேம் லைக் ஃபேமிலி. ஐ திங்க் நாங்க எல்லாருமே காதலிக்கிறது சினிமாவை. அந்த அன்பு தான் எங்களை ஒண்ணு சேர்த்துச்சு. ஸோ தேங்க்யூ பாலா அண்ட் சதீஷ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் அம்பிகாக்கா இஸ் அம்மாக்கு அப்புறம் எனக்கு 2 கேரக்டர்ஸ் ஈக்குவலா நான் பார்த்தது இத்தனை வருஷத்துலனா அம்பிகாக்கா அண்ட் ஷகிலாக்கா. தே ஹவ் பீன் வித் மீ ஆல்வேஸ். ஷகிலாக்கா படத்துல நடிச்சிருக்காங்க, ஆனா எனக்கே டைரக்ஷன் பண்றது அம்பிகாக்கா தான். நான் ஒரு ஆர்டிஸ்ட போடுறதுக்கோ இல்ல ஒரு விஷயம் பண்றதுக்கோ அக்கா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கலன்னா காலையில எனக்கு இவ்வளவு பூத்துல எல்லாம் கிட்ட வார்த்தையில வரும். இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் வரும். யூ டென்ட் டு திஸ், யூ டென்ட் சே திஸ், யூ டென்ட் சே, ஐ டோன்ட் லைக் இட். அக்கா என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க நிறைய சில விஷயங்களுக்கு. நியாயமா என்ன வந்து யாராவது வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க இல்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹர்ட் ஆயிட்டேன் அப்படின்னா எனக்காக வந்து ஒரு மோர் தென் பக்கபலமா என்ன தூக்கி நிப்பாட்டுறது வந்து அம்பிகாக்கா தான். பல வருஷங்களா மோர் தென் எனிதிங் டு மீ. தேங்க்யூ அக்கா, ஐ லவ் யூ சோ மச். அண்ட் கணேஷ் ஹஸ் பின் வித் மீ ஆல்சோ த்ரூ எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல். லொகேஷன்ல அவன் மால்ல சுத்தினதெல்லாம் பேசினான், நடு நைட்ல சுத்தினதெல்லாம் சொல்லட்டுமா? நாங்க தூங்கி எல்லாரும் ஒரே வீட்டுல தாங்க இருப்போம். Airbnb அந்த மாதிரி அப்ராட்ல போய் தங்கி இருப்போம். பியூட்டிஃபுல் ஹவுசஸ், வெரி எக்ஸ்பென்சிவ் ஹவுசஸ். அதுல பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு நீங்க நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு யாரு எழுந்தாலும் அவன் சுத்தினே இருப்பான். என்னடா பண்றேன்னா ஒண்ணு இல்ல, சுத்திட்டு இருப்பான், சும்மா வாக்கிங்ல இருப்பான். வாக்கிங் தான். அந்த மாதிரி வந்து we're all family. ஒரே இடத்துல தங்கி ஒரே இடத்துல இருந்து we really had a good time ன்னு சொல்லணும். a lot of things. and வசந்தபாலன் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ரசிகை நான். அவருடைய இயக்கத்துக்கு, அவர் படங்களுக்கு, அவருடைய எழுத்துக்கு. சோ சார் வந்து நான் அநீதி படத்துக்கு வந்து அவருடைய எளிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். படங்கள்லயும் இருக்கும், பட் as a person நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டைரக்டர், ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். ஆனா வந்து ஒரு அந்த மனித நேயம்ங்கிறது வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அடக்கம், தன்னடக்கம் அண்ட் பொறுமை அண்ட் ஒரு அவரும் ஒரு ரசிகன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் கிட்ட. அவர் கூட நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன், சார் உங்க பக்கத்துல வந்து இந்த மேடையில நான் ஒரு டைரக்டர்ன்ற அங்கீகாரம் எனக்கு கிடைக்குதுன்னா அது நான் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் யுவர் லவ் அண்ட் யுவர் நம்பிக்கை ஆன் மீ. நீங்க இவ்வளவு தூரம் இருக்கிறீங்க. தேங்க்யூ சார். அண்ட் தனஞ்சயன் சாரும் நானும் வந்து ஒரு ட்விட்டர் சண்டேல தான் வந்து நடுவில் மாட்டிக்கிட்டோம். பட் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சார் எங்க பார்த்தாலுமே அவ்வளவு அழகா, அவரு எனக்கு ரொம்ப ஆனஸ்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாரு. அது எதுவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு ரசிகன், ஒரு சினிமால ஒரு ரசிகன், ஒரு உண்மைக்கு ஒரு ரசிகன், டேலண்ட்டுக்கு ஒரு ரசிகன். சோ இந்த ஒரு மேடை அமையும் போது நான் கண்டிப்பா சார் வரணும்னு நினைச்சேன். அதே மாதிரி அவங்க வந்தாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் நந்து இஸ் அன்பு மயில்சாமி. ஐ டோன்ட் நோ ஹவு வி கனெக்டட், பட் எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆயிட்டோம். ஹி இஸ் லைக் மை லிட்டில் பிரதர். சோ நாங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எல்லாம் எங்களுக்கு எந்த டேனே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சமைச்சுட்டு இருப்போம். பார்த்தா அவன் பெப்பர் சிக்கன் பண்ணிட்டு இருப்பான், ஒரு பக்கம்
வந்து ஜோவிகா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா நாங்க நிறைய நாட்கள் கடந்து வந்திருக்கோம். இன்னமும் அப்படி கண்டினியூ ஆகுறோம். ஸோ தேங்க்யூ டா, ஆல்வேஸ் பீங் தேர் ஃபார் மீ. அண்ட் வேர் இஸ் ஷி? சௌமியா, is she here? Yes, Soumya. Okay. Soumya, no, my team. I'll come to my direction department team. அது ஒரு பெரிய கதை. சொன்ன மாதிரி எங்களுக்கு ஸ்கிரிப்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று அந்த நிமிஷத்துக்கு யோசிச்சு அந்த நிமிஷத்துக்கு எடுக்கிறது தான். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்டர்ஸ் கோஆப்ரேட் பண்ணி, டீம் கோஆப்ரேட் பண்ணி, டெக்னீஷியன்ஸ் அதை புரிஞ்சு, பிகாஸ் இன்னைக்கு மாறிடுச்சு உலகம். ஸோ வில் கம் டு தட். சாரி. அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வந்து ஸ்வீட்டார், ரியல் ஸ்வீட்டார். ஏன்னா என்னைக்குமே நான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் சிவாஜில தான் அவரை நடிக்கிறதுக்கு கேட்டேன். அப்போ ரொம்ப பிஸி. அந்த டைம்லயும் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி வந்து ஒர்க் பண்ணாரு. அந்த டைம்ல தான் எனக்கு பழக்கம். அப்போதுல இருந்து நான் ஒரு ஹீரோயினாவும் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நான் எங்களை சேர உடலைன்றதுதான் அவருக்கு கடுப்பு. அதனால ஷகிலாக்கா மேல காமிச்சிட்டாரு. சார் எல்லா படத்துலயும் எப்படி சார் சேர்றது? நம்ம ஏக் துஜே கேலி, ஆமா, ரீமேக் பண்ணுவோம் சார். அது மாதிரி வந்து இஸ் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், சப்போர்ட்டிவ் பர்சன், ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவர். ஸ்ரீ வந்து என்னோட மோர் தென் அ பிரதர். நான் உரிமையா தான் பேசுவேன், சண்டை போடுவேன். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து யாரு கூடயும் ஒர்க்கும் பண்ண முடியாது. வேலை வாங்குறதுங்கிறது பெரிய விஷயங்க இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில. அந்த வேலை வாங்குறதுக்கு உரிமை கொடுக்கணும். டேலண்ட் எல்லாருக்குமே இருக்கும். அந்த டேலண்ட வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகணும். அதுதான் டைரக்டர்ன்ற ஒரு பொசிஷன் சினிமால. அவங்க நல்ல டைரக்டரா, பெரிய டைரக்டரா, சின்ன டைரக்டரா, அதெல்லாம் தாண்டி அவங்கதான் டைரக்டர், அவ்வளவுதான். டிரைவர், கப்பல் ஓட்டுற கேப்டன், அவ்வளவுதான். அது என்ன ஆகுதோ அது நெக்ஸ்ட். ஆனா நம்பி உட்காந்துட்டோம், we have to go with itங்கிற நம்பிக்கையை வந்து என் மேல வச்ச ஸ்ரீக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. and he has given wonderful songs. நீங்க எல்லா சாங்ஸும் இன்னும் பார்க்கல. சோ அது நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது ரொமான்சிக்கல்ங்கிற பேரு வந்து ஸ்ரீகாந்த் தேவான்னு வச்சதுக்கு காரணமே வந்து இது மியூசிக்கல் இல்ல, ரொமான்சிக்கல் அப்படின்ற வேர்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். தேங்க்யூ ஸ்ரீ, தேங்க்யூ. ரொம்ப நிஜமாவே டாக்டர் நம்பிடுவோம், அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. சோ I have to thank her for her contribution. அப்புறம் ஃபாத்திமாக்கா நீ சொன்ன மாதிரி நாங்க ஜிம் மேட்ஸ். ஸ்ரீகாந்த் சொன்னா நீங்க 2 பேருமே ஜிம்முக்கு போன மாதிரியே தெரியல அப்படின்னு. ஆமா, ஆனா நாங்க நிஜமா ஜிம்ல தான் மீட் பண்ணோம். அந்த பக்கமா ஜிம்ல போய் கதை பேசிட்டு இருந்தோம். பட் அக்கா, நான் வந்து பொண்ணு வீட்டுக்காரன்லாம் வந்து வாசு சார்ட்ட வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ அக்கா வந்து நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். சோ அப்பவே வந்து அக்காக்கு என்ன வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராவே she identified that something இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு. எனிவே தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் கிரண் பத்தி already I have told and everybody over here. முக்கியமா ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்குமே தெரியாது. சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நான் படிப்பேன், கண்டுக்க மாட்டேன்றது வேற விஷயம். பட் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, ஜோவிகா வந்து பிக் பாஸ்ல இருக்கும் போது ஒரு சில கேள்விகள், ஏன் விஜயகுமார் இந்த பேருக்கு வந்து ஒரு பதில் ஏன் நான் கொடுக்க கூடாது இந்த மேடையில அப்படிங்கறதுதான் என்னோட கதை, முக்கியமான கதை. இந்த படம் உருவானதுக்கான கதைன்னு சொல்லலாம். என் பேரு வனிதா விஜயகுமார். இன்னைக்கு வரைக்குமே நான் என் பேரை மாத்தினதே கிடையாது. அது ஏன்னு எனக்கும் தெரியாது. சோ எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு வந்து விஜய் ஸ்ரீஹரின்னு ஒரு பையன். ஒரு ஐ திங்க் 3 years அந்த மாதிரி இருக்கும் அவனுக்கு. சோ நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில. அப்போ ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க இருக்க முடியல. நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு. மத்தவங்களை பத்தி எனக்கு தப்பா பேசி அவங்கள வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்ற பழக்கம், எஸ்பெஷலி த ஃபாதர் ஆஃப் மை சைல்ட் ஆர் சில்ட்ரன், கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், சொல்ல விரும்பல. சோ எனக்கு ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளியில வரணும். இங்க சென்னையில இருக்கும் போது எனக்கு அந்த சூழ்நிலையில இருக்க முடியல. நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், ஜோவிகா என் வயித்துல இருக்கா. பட் எனக்கு வந்து இங்க இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. சோ அப்பா அம்மா கிட்ட நான் வீட்டுல உட்காந்து பேசும்போது என் வீட்லயும் என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அது ஒரு மேரேஜ்னும் போது வந்து ஒரு உரிமைகள் சிலது இருக்கும்.
மாமனார் மாமியார் வீடு அப்படின்னும் போது யார் வேணா மருமக வருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சோ அப்போ எங்க அம்மா திடீர்னு சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போயிடலாம் வா அப்படின்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தையில அமெரிக்கால எல்லாம் இருந்திருக்கேன், பிகாஸ் அம்மா அங்க இருந்தாங்க, ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க, நாங்க நிறைய வருஷம் அங்க இருந்தோம், நான் படிச்சிருக்கேன் அமெரிக்கால. திடீர்னு அமெரிக்காவுக்கு போலாம் வானா, அங்க யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அமெரிக்கா இருக்கு, நம்ம போலாம் அப்படின்னா. அப்படின்னு சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எங்க அப்பா நான் நிம்மதியா அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக உடல் ரீதியா நான் சுகமா இருக்கணும், எனக்கு எந்த ஒரு காயங்களும் மனசு இதுவும் குழந்தை வயித்துல இருக்கும் போது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நானே என் பையன் ஸ்ரீஹரி அண்ட் வயித்துல என் குழந்தை 4 மாசம் குழந்தை 3 பேரும் ஃபிளைட் எடுத்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம். ஒரு நண்பரோட ஒய்ஃப் அவங்க வந்து அங்க சிங்கிளா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து அந்த ஹாலிடேஸ் டைம்க்கு இந்தியா வந்திருந்தாங்க. சோ அவங்க சிங்கிளா இருந்தாங்க. ஒரு லேடி ரத்னா வெலகுபுடி, ஐ ரிமெம்பர் டுடே, தேங்க்யூ ரத்னாக்கா. சோ அந்த ஒரு சூழ்நிலையில நான் போய் தனியா அந்த கண்ட்ரில இருந்தேன். அங்க ஒரு சில சப்போர்ட் கிடைச்சது. எதுக்கு வந்தேன், எதுக்கு இங்க இருக்கேன்னே தெரியாது, தனியா இருந்தேன். ஷகிலாக்கா ஒரு டயலாக் வச்சிருப்பேன் நான் படத்துல, நீங்க ட்ரெய்லர்ல பாத்திருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்து வயித்துல குழந்தை பிரெக்னெண்டா இருக்கும் போது அம்மா கூட இருக்கிறத விட புருஷன் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு டைலாக். அது நான் வாழ்க்கையில அனுபவிச்ச அந்த விஷயம். அது எங்க அம்மாவும் வந்தாங்க, லேட்டர் ஆன் ஜாயின் பண்ணாங்க. ஆனா அவங்களாலேயே என்னோட வலிய பார்க்க முடியல. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்கும் போது ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு விஷயம் அந்த குழந்தைய பெத்து எடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம குழந்தைன்றது வந்து நம்ம ஒரு அன்புலயும் ஒரு காதல்லையும் உருவாகிறதுதான் ஒரு குழந்தை. அதுக்கான அர்த்தமே இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். அப்போ ஒரு படம் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் படம், 9 monthsன்னு ஒரு படம். அதுல இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து தனியா குழந்தை பெத்து எடுப்பா. நான் அந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா அழுதேன். எங்க அம்மா ரொம்ப கட்டி பிடிச்சு அழுதாங்க, உன் நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாது, நீ குழந்தை பெத்து எடுக்கிற, ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் மட்டும்தான் என் கூட நின்னான், ஆம்பளையா. எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க, புரண்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எபிடியூரல், ஜெனரல் அனஸ்தேஷியா, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. செகண்ட் சிசேரியன் ஜோவிகா. அப்ப என் புள்ள மட்டும்தான் அப்படி 4 வயசு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம், ஒரு குட்டி விஜயகுமார் மாதிரி நடந்துட்டு இருந்தான் ஹாஸ்பிட்டல்ல. அம்மா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்க பண்ற டிராமா பார்த்தா அவனே டென்ஷன் ஆயிட்டான். ஷி வில் பி ஃபைன், அவன் நல்லா இருப்பான், நீ வாய மூடு அப்படின்ட்டு. டெலிவரி ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து அமெரிக்கா கண்ட்ரி, நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நம்ம கண்ட்ரிலயும் இவ்வளவு முன்னேற்றம் வரணும், மனிதாபிமானம் வரணும். They asked me what is the name, அங்கேயே பேர் சொல்லணும். அப்போ எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருந்தனால எனக்கு அந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் உள்ள கொண்டு வந்து இதெல்லாம் கொண்டு வந்தா திரும்பி ப்ராப்ளம் வரும் அப்படின்ற ஒரு பயத்துல இருந்து நான் சொன்னேன், I have a choice அப்படின்னு கேட்டேன். யா, நீ என்ன வேணா லாஸ்ட் நேம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா தான் அந்த குழந்தைய பத்திரமா கொண்டு போய் அமெரிக்கால பிறக்க வச்சாரு. சோ அந்த என் தகப்பனோட பேர் தான் என் குழந்தைக்கும் நான் கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணதுதான் ஜோவிகா விஜயகுமார். சோ பேசுறவங்க, கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே, she is born with the love of my father, her own grandfather. சோ கரீனா கபூரையும் அமிதாப் பச்சனோட, அபிஷேக் பச்சனோட அவங்க பிள்ளைங்களையும் நீங்க வந்து ஏத்துக்கும் போது ஜோவிகா விஜயகுமார கண்டிப்பா நீங்க ஏத்துக்கணுங்கிறது நான் இதை சொல்லணும். அந்த குழந்தைய வந்து இன்னைக்கு இதே மாதிரி ஒரு கதையில ஒரு படம் தயாரிச்சு நான் அதை இயக்குவேன்றதை நான் நினைச்சு கூட பாக்கல. படம் பார்த்தா அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். So I wanted to tell you the story. Thank you for the time. And I want to thank all my technicians, cameraman, editors. editors எல்லாம் வந்து எவ்வளோ, ஏன்னா நான் மாத்திட்டே இருப்பேன், கதையை மாத்திட்டே இருப்பேன், எடிட்டிங் டேபிள்ல நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்கோம். So all the technicians, நரேஷ் பாபு சார் இங்க இருக்காருன்னு நினைக்கிறேன், எங்க இருக்காரு,
வாங்க வாங்க ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். வாங்க வாங்க ப்ளீஸ். கலசா ஸ்டுடியோஸ் அது என் வீடு மாதிரி. சோ அவ்வளவு தூரம் எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எல்லாருமே லிரிக்கல் வீடியோ பண்ணவங்க அந்த எல்லாருமே என்னோட டைரக்டர் டீம். ஐ வாண்ட் டு தேங்க் ராஜேஷ் மணி, சௌமியா, தேங்க்யூ குரு, இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லை இல்ல, அண்ட் ஜோவிகா, லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜோவிகா. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு டீமா இது பண்ணோம். ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு சொல்லலாம். சென்டிமெண்டல்லா வந்து சொல்லிட்டேன், இதுதான் உண்மை. அது என் குழந்தை, ஆகாஷ்க்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனா அவ பேரு ஜோவிகா விஜயகுமார். தேங்க்யூ, ஐ வாண்டட் டு சே தட். பட் முக்கியமா ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சொன்னனால நான் வந்து ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆகுறா. சோ ஷி ஹஸ் சைன்ட் 2 films. சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரி பத்தி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒக்கடு, வர்ஷம், தேவி இதெல்லாம் தயாரிச்ச மிகப்பெரிய நிறுவனம் சுமந்த் ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒன்லி சூப்பர் ஹிட் படங்கள் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க தெலுங்குல. சோ அந்த கம்பெனி வந்து ஜோவிகாவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. 2 படங்கள் சைன் பண்ணிருக்காங்க. ஜூன்ல இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஒரு வெரி பவர்ஃபுல் பியூட்டிஃபுல் ரோல்ல MS ராஜு அவர்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இஸ் ஆல்சோ மை ப்ரொடியூசர் and my director. So அது வந்து அவர் இன்னைக்கு வர வேண்டியது, பட் he couldn't make it because of the shooting விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்கனால, பட் அனௌன்ஸ் பண்ண சொன்னாரு. So Jovika has become a heroine. Let's give her a round of applause. So thank you everybody. மீடியா நண்பர்கள் சொல்லவே வேணாம். முதல்ல இருந்து இப்ப வரைக்கும் எப்பவுமே என் கூட இருந்தது நீங்க மட்டும்தான். உங்க முன்னாடி இங்க நிக்கிறது, இந்த விஷயத்த பேசுறது, நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து அன்போட இருக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எனவே முக்கியமா வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்காதீங்க, ஜூன்ல டெலிவரி. சரியா? ஜூன்ல டெலிவரி. தியேட்டர்ல வந்து வனிதா அக்கா குழந்தைய பாருங்க. அந்த குழந்தை யாருன்றத பாருங்க. தேங்க்யூ.